இன்றைக்கி கிராசரி விளாக் பார்க்க போகிறோம். என் பேர் வரலக்ஷ்மி. நான் மெல்பர்னில் ஆஸ்திரேலியாவில் இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீக் வந்து நம்மளுக்கு கிராசரி வந்து ஒரு $200க்கு ஒரு கொஞ்சம் கம்மியாக ஆச்சு. ஸோ அதுக்கு நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்றதை நான் இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு பொருளுடைய விலையும் வந்து நான் மேலே வீடியோவில் கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து இனிமே இந்த அரிசி தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பாஸ்மதி ரைஸ்னே போட்டிருக்கோம் பாருங்க. இதுதான் இது 5 கேஜி பேக்கெட்டு. சரி, ஒரு முறை வந்து செல்லான்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்மதி ரைஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நமக்கு அது செட் ஆகல. இதுவும் கோல்ஸ்ல தான் வாங்கினேன். ஆட்டா இருந்ததுன்னு சொல்லிட்டு. இது 5 கேஜி இது. ஸோ இது வந்து ரொம்ப நல்லா இது ஸ்பெஷல்ல இருந்தது. அதனால இந்த ஆட்டா வாங்கியிருக்கேன். கொஞ்சம் மிளகா பொடி அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பாக்கெட் தனியாவும் 2 பாக்கெட்டு க்ரஷ்டு சில்லியும் வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாமே கோல்ஸ்ல வாங்கினது தான். இதோடைய விலையெல்லாம் நான் வந்து மேலே கொடுத்துட்றேன் நான். தேங்காய் பற்றின வீடியோ வந்து நான் தனியாகவே ஒன்று பண்ணிடுறேன். ஏன்னா வந்து தேங்காய் எண்ணெய் ரொம்ப வச்சு செய்யுது. ஸோ இந்த ஊரில் வந்து தேங்காய்னால எண்ணெய் தேங்காய்லாம் நம்ம வாங்கி யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத வந்து நான் கட்டாயம் வீடியோவாக பண்ணிடுறேன். இது வந்து டெசிகேட்டட் கோகனட் இது வாங்கியிருக்கேன். உப்பு வந்து கல் உப்பு. நான் வந்து பொதுவாக நிறைய வந்து கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த வாட்டி இந்தியன் ஷாப்பில் வந்து ஹிமாலயா பிங்க் சால்ட் கிடச்சிதுன்னு அதுவும் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் அதை பற்றி வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அது என்னன்றதை நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது வந்து தட்டா அவல். இது 500 கிராமு. ஸோ இது வந்து இந்தியன் பிராண்டு தான், ஆனாலும் கோல்ஸில் கிடைக்கும். இது வந்து பனானா வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் வந்து கோகனட் மில்க்கும் கோகனட் க்ரீமும் வாங்கியிருக்கேன். யூஸ்வலாக வந்து கோல்ஸ்லேயே கிடைக்கும். ஆனால் வந்து நான் வந்து இந்த முறை வந்து இந்த பிராண்டு தான் வாங்கியிருக்கேன். இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அது கோகனட் க்ரீமு, இது கோகனட் மில்க்கு வாங்கி ஒரு யோகட். இது ஒரு டப்பா வாங்கினோம்னா இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக வந்துடும். இது ஒரு க்ரீக் யோகட் ஒரு டப்பா ஃபுல்லாக. இது வாங்குவேன். இல்லைனா இதுலேயே ஒரு க்ரீன் கலர் இருக்கும். இது 2த்துல ஏதாவது ஒன்று வாங்குவேன். முழுசாக எப்பயுமே இது தான் வாங்குறது. ஸோ ஃபுல் க்ரீம் மில்க்கும் வாங்குவேன். லைட் மில்க்கும் வாங்குவேன். இது 2 லிட்டர்ஸ் லைட் மில்க்கு. இது காஃபி பொடி 100 கிராம்ஸ். இதுவும் கோல்ஸ் பிராண்ட். இது ஒன்று வாங்கினா 1 மாதம் வரைக்கும் வரும். ஸோ இப்போ நம்ம காமிச்ச பொருள் எல்லாமே வந்து நான் ரிப்பீட் பண்ண மாட்டேன். வாரம்லாம் வாங்க மாட்டேன். இந்த வாரம் வாங்குறது இந்த மாதம் ஃபுல்லாக வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அடுத்த வாரம் வாங்குறது அது அப்படியே 1 மந்த்துக்கு வரும். அந்த மாதிரி நான் வச்சுக்குவேன். ஸோ எல்லா வாரமும் வந்து இவ்வளோ செலவாகுமானா ஆகும். ஆனால் வந்து பொருளுங்க வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து கெனோலா ஆயிலு. இது வந்து பூரி, அப்பளத்துக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். யூசுவலாக வந்து சமைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுதான் ஆலிவ் ஆயில் வாங்கிக்குவேன். இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாகவே கன்சியூம் பண்ண போகிறோம். இட்லி பொடிக்கு, அப்புறம் வந்து அவகாடோவில் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு, அப்புறமா வந்து ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு, அதுக்கெல்லாம் வந்து ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுவும் வந்து ஒரு பாட்டில் வாங்கினா ஒன் மந்த் தாராளமாக வரும் இது. ரொம்ப எக்கு இது வந்து 2ஆ வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருக்காங்க பாருங்க. நமக்கு எக்ஸ்பைரி டேட் கூட கொடுத்துருப்பாங்க. இது எவ்வளோ நாளில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது முட்டை பார்த்தீங்கன்னா இங்கேயும் ரொம்ப பெரிய பெரிய சைஸாக இருக்கும். ஸோ யூஸ்வலாக நான் வந்து இந்த இந்த இதில் ஜம்போவில் கிடச்சிது அப்படின்னு சொன்னால் 2 டப்பாவாக வாங்கிக்குவேன். கோகனட் வாட்டர் வந்து ஒரு பெரிய ஃபுல் பாக்ஸே வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ அதில் 6 இருக்கும் இது வந்து நம்ம ஏதாவது ஸ்மூதிலாம் போடும்போது இதை போட்டு குடிச்சிக்கிறதுக்கு. கார்ன்ஃப்ளவரு யூஸ்வலாக வந்து இதில் இந்தியன் ஷாப்பில் இருந்ததுன்னா அங்கேயும் வாங்கிக்குவேன். இல்லை இங்கே கோல்ஸ்லேயே கூட இந்தியன் பிராண்டு தான் 1/2 கேஜி இருந்ததுன்னா அதுவும் வாங்கிக்குவேன். இது பெரிய பெரிய சாஸு. பூண்டு கோல்ஸில் தான் வாங்கியிருக்கேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நல்லா வேர்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ பூண்டு வந்து நான் ஏன் இப்படி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே நிறைய இடத்துல கிடைக்கிற பூண்டுங்க நல்ல பூண்டே இல்லை. ஸோ பூண்டு பற்றி நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ பண்ணிடுறேன். நான் அந்த பூண்டுங்கெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருந்துட்டு ஒரு 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 1 வாரம் 2, 3 வாரம் கழித்து நம்ம அதை பார்த்தா அது உள்ள காற்று தான் இருக்குது. அது எப்படி பூண்டு வந்து உள்ளே அழுகி போகணும், இல்லை வந்து அது காஞ்சி போகணும். அது உள்ளே வந்து பூண்டே இல்லாத மாதிரி ஆகிப்போகுது. ஸோ அதுக்கப்புறம் தான் என்னன்னு பார்த்தா அது வந்து நிறைய அதில் வந்து விஷயம் இருக்குன்றது தெரிஞ்சுது. ஸோ நான் அந்த பூண்டுங்களை வந்து ஒரு சின்னதாக ஒரு வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதோடைய கம்பேரிசன் என்னன்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன்.
இது வந்து சால்ட் பிஸ்கெட் ஒரு பாக்கெட்டு. ஸோ நான் ரொம்ப வந்து ஸ்வீட்டு இருக்கிற மாரி சாப்பிட மாட்டேன். இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற டிஸ்இன்ஃபெக்டன்ட் வைப்ஸ். நெறைய பேர் கேட்டிருக்கீங்க. எப்படி ஸ்டவ் வந்து எப்பயுமே கிளீனாவே வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு வந்து இதுதான் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அவரு. டெய்லி இத வச்சு நல்லா தொடச்சிடலாம். குக்கும்பர், பேபி குக்கும்பர். நான் வந்து டெய்லி வந்து ஒரு குக்கும்பர் கட்டாயம் சாப்பிடுவேன். செஞ்சுட்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 2 கிலோ தக்காளி, 2 கிலோ வெங்காயம். இது வந்து வாரம் வாரம் வாங்கிருவேன். 2 கிலோ வெங்காயம், 2 கிலோ தக்காளி. அது மீந்ததுன்னா கூட அத வந்து அப்படியே கேரி ஓவர் பண்ணுவேனே தவிர, வாங்கும்போது கம்மியா வாங்க மாட்டேன். ஏன்னா வந்து நம்மளுக்கு திடீர்னு கொஞ்சம் ஒரு 2 தக்காளி எக்ஸ்ட்ரா தேவைப்படுதுன்னா, இங்க ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா பார்த்தீங்கன்னா, நம்ம தோட்டத்துல நெறைய தக்காளி இருக்கு. அடுத்தது வெங்காயம். நான் சொன்னேன் இல்லைங்களா? வெங்காயம் ஒரு 2 கிலோ. வெங்காயமும், தக்காளியும் எனக்கு பேரே வந்து "உனக்கு கிஃப்ட் வாங்கின்னு வந்திருக்கேன்" அப்படின்னுவாங்க. கேட்டா வந்து வெங்காயம், தக்காளி வாங்கிட்டு வந்ததா சொல்லுவாங்க. உங்க வீட்ல எப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இதுவரைக்கும் வந்து நம்ம கோல்ஸ்ல வாங்குனத பார்த்தீங்க. இப்போ வந்து நான் இந்தியன் ஷாப்ல ஒரு 4, 5 ஐட்டம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது என்னதுன்னு காட்டுறேன். இட்லி அரிசி. ஸோ இந்த பிராண்ட் இந்த கடைக்கு போய் நான் வாங்கிட்டு வந்துருவேன் இந்த அரிசி. ஏன்னா வந்து இது இது பார்த்தீங்கன்னா கோல்ஸ்ல வந்து இது 15, $14 என்னமோ வரும். இவங்க கிட்ட வெறும் $8 தான். ஸோ இது வந்து IR20 அரிசி, இட்லி அரிசி. இட்லி ரொம்ப நல்லா வரும். நான் யூசுவலா இந்த கடைக்கு போனேன்னா, இதுலேருந்து ஒரு ஒரு அரிசி வாங்கிட்டு வந்துருவேன். ஸோ எதான் சொன்னேன் இல்லைங்களா? நம்மளுக்கு வந்து நம்ம ஊர்லலாம் வந்து பக்கத்து தெருவுலயே ஒரு மளிகை கடை இருக்கும். தெரு முனையில ஒரு கடை இருக்கும். ஆனா, இங்க வந்து நம்ப கார் எடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொன்னா, 3 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் அந்த மாரி போய் தான் ஒரு பொருள் வாங்க முடியும். அதனால நான் வீக் ஃபுல்லா என்ன பண்ணுவேன், ஸ்டிக்கி நோட்ல வந்து எழுதி வச்சுக்குவேன். என்ன வேணும், எப்பலாம் இதெல்லாம் காலி ஆகுதோ அத எழுதி வச்சுக்குவேன். ஸோ ஸோ தட் நமக்கு வந்து மறக்காது. அதுவும் இல்லாத ஒரு பொருள் முடிய போகுதுன்னா, அது முடியறதுக்கு ஒரு அ இப்போ கடுகே எடுத்துக்கோங்களேன். இன்னும் ஒரு 4, 5 நாளுக்கு வரும் அப்படின்னு சொன்னா, அந்த முடியறதுக்கு 5 நாள், 1 வாரம் முன்னாடியே இன்னொரு பாக்கெட் வாங்கிட்டு வந்து வச்சுக்குவோம். ஸோ அந்த மாரி நமக்கு தேவையான எசென்ஷியல்ஸ் வந்து நம்ம வந்து அ முன்னாடியே வாங்கி வச்சுக்குவோம். மத்தபடி பார்த்தீங்கன்னா, இப்ப காமிச்ச எல்லா பொருளுமே வந்து எல்லா வாரமும்லாம் வாங்க மாட்டோம். லைக் முட்டை, யோகர்ட் எல்லாம் வந்து எல்லா வாரமும் வாங்குவோம். மத்த பொருள் எல்லாம் வந்து ஆ 1 மாசத்துக்கு 1 முறை அந்த மாதிரி தான். ம். இது வந்து தமிழ் கடையில தான் வாங்குனேன். வேர்க்கடலை. இத நல்லா ஊற வச்சுட்டு நல்லா காஞ்ச வேர்க்கடலை ஊற வச்சுட்டு சுண்டல் செய்யலாம். இல்ல வறுத்து சட்னி அரைக்கலாம். நல்லெண்ணெய். ஆ இதையும் நல்லெண்ணெய். யூசுவலா எல்லா சமையலுக்கும் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். 90% ஆஃப் சமையலுக்கு நல்லெண்ணெய். இது பார்த்தீங்கன்னா, இது 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி காலி ஆயிரும். ஆனா மத்த எண்ணெய் எல்லாம் வந்து 1 மாசத்துக்கு மேலேயே வரும். ஃபாலோயர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. கசகசா எங்க வாங்குனீங்க? கசகசா கிடைக்குதான்னு சொல்லிட்டு. இது இது கோல்ஸ்ல இருக்கிறது பிளாக் பாப்பி சீட்ஸ் தான் இருக்கும். ஸோ, அதனால வந்து நான் வந்து ஒயிட் கசகசாவுக்கு வந்து நம்ம வந்து தமிழ் மளிகை கடையில வாங்கிட்டு வந்தோம். ஒரு குட்டி அப்பள பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன். இந்த காப்பி தூள் பார்த்தேன். அதனால இந்த காப்பி தூள் நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். பார்த்துட்டு அப்புறமா சொல்றேன் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பிங்க் சால்ட் வாங்கணும். நான் ஃபாலோ பண்ற டாக்டர் வந்து இந்த ஹிமாலயன் சால்ட் பத்தி என்ன சொன்னாருன்றத வந்து நம்ம அவருடைய வா பேசின அந்த வீடியோ வச்சே நம்ம பார்ப்போம். வந்து $198 ஆச்சு. அரவுண்ட் $200 கிட்ட. இது வந்து நான் சொன்ன மாதிரி தான் வந்து எல்லா வாரமும் இதே பொருளுங்க திருப்பி வாங்க மாட்டோம். ஆனா எல்லா வாரமும் நமக்கு $150 to $200 கிராசரிக்கு செலவாகும். ஸோ நீங்க ஆஸ்திரேலியா வரப்போறீங்க அப்படின்னா, கட்டாயம் நம்ம சேனல்ல நெறைய வீடியோஸ் வந்து இந்த மாரி டே டு டே லைஃப்ல என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கட்டாயம் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப நீங்க ஆஸ்திரேலியால எந்த ஸ்டேட்டுக்கு வந்தாலும், நீங்க கிட்டத்தட்ட இதே பொருட்கள் இதே விலையில தான் இருக்கும். ஸோ, அதனால நான் இருக்கிறது மெல்பர்ன்ல. ஸோ, நீங்க தாராளமா வந்து நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ, இதுதான் நான் யூஸ் பண்ற கருப்பட்டி. இதுவும் அந்த தமிழ் கடையில அந்த அரிசியெல்லாம் வாங்கணும் இல்லைங்களா? அந்த கடையில தான் வாங்கணும் அது. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ, கட்டாயம் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ம் அ யாருக்கு உபயோகமா இருக்குமோ, அவங்களுக்கு இந்த
வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. இங்கே கொடுத்துருக்க விலை எல்லாமே வந்து ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தாங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா வந்து சில சமயம் சில பொருட்கள் வந்து ஸ்பெஷலு, அப்புறமா வந்து 30% ஆஃப், 40% ஆஃப், இல்லைன்னா வந்து மார்க் டவுன் சொல்லிவிட்டு அதை வந்து ரொம்ப கம்மியான விலைக்கு அந்த மாதிரி பொருட்கள் வந்து அதோடைய விலை வந்து ஒரு நாளும் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த டியூஸ்டே வரைக்கும் இருக்க ஒரு விலை வந்து வெட்னஸ்டேலேருந்து வேறு விலைக்கு மாறும். சில சமயம் வந்து சில பொருட்கள் வந்து ஃபுல் ப்ரைஸ்லேயும் இருக்கும். சில சமயம் வந்து அது இந்த சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விலை குறைச்சும் கொடுப்பாங்க. ஃப்ரெஷ் ப்ரொடியூஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த காய்கறி பழங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சில நாட்களில் ரொம்ப கம்மியான விலைக்கு கொடுத்துருவாங்க. சில பொருட்கள்லாம் வந்து அந்தந்த டே முடியும் போது அதோடைய விலையை வந்து ரொம்ப கம்மியான விலைக்கு அதை போட்டு அந்த பொருட்களை வந்து தனியாக எடுத்து வச்சுருவாங்க. ஸோ மக்கள் வந்து அந்த மாதிரி மார்க்டவுன் பண்ண பொருட்களை வந்து ஈஸியாக வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ நான் வந்து தேவையான சில பொருட்களை வந்து கோல்ஸ் அப்படின்ற அந்த சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிக்குவேன். அது போக இந்தியன் கிராசரி ஸ்டோருன்னு சொல்லிட்டு இன்னொரு கடை இருக்குது. அங்கே போய் கொஞ்சம் தேவையான பொருட்களை வாங்கிக்குவோம். இது இல்லாமல் தமிழ் மளிகை கடையில் போயிட்டு இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி, ராகி மாவு, அப்புறம் வந்து கம்பு, அந்த மாதிரி சில பொருட்களெல்லாம் அந்த தமிழ் மளிகை கடையில் போய் வாங்கிக்குவேன். அது மட்டும் இல்லாத வெஜிடபிள்ஸ் வந்து வேறு இந்த ஃப்ரெஷ்ஷாக எந்த கடையில் கிடைக்குமோ அங்கே போய் இந்தியன் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் அங்கே வாங்கிக்குவோம். வெண்டைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், முள்ளங்கி அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும். அது போக நம்ம சிக்கன் வந்து கோல்ஸில் வாங்கிக்குவோம். ஸோ இது ஃப்ரோசன் கோக்னட்டுங்க, ஷ்ரெட்டட் கோக்னட், அதாவது தேங்காயை துருவின மாதிரி துருவி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வந்து ஃப்ரெஷ் கோக்னட், அதாவது முழு தேங்காய் வந்து நம்ம வாங்கி உடச்சிக்குவோம் இல்லைங்களா நம்ம ஊரில், அது இங்கே கிடைக்காது அப்படின்னா தாராளமாக கிடைக்கும். இண்டியன் ஸ்டோர்லேயும் இருக்கும், சூப்பர் மார்க்கெட்லேயும் இருக்கும், வெஜிடபிள் ஷாப்லேயும் இருக்கும், எல்லா இடத்துலையும் இருக்கும். ஆனால் என்னென்னா வந்து நான் நிறைய முறை, அதாவது வந்து ஒரு 10 முறை வாங்கியிருக்கேன்னா 10 முறையுமே எனக்கு தேங்காய் வந்து கெட்டு போச்சுங்க. அது நான் இத்தனைக்கும் வந்து நல்லா செக் பண்ணி தான் வாங்கிட்டு வரோம். இந்த நல்லா தட்டி பார்த்து தண்ணி எல்லாம் இருக்குதான்னு பார்த்து தான் நான் வாங்கிட்டு வருவோம். அந்த மாதிரி தான் வாங்கிட்டு வரேன். ஆனால் வாங்கிட்டு வந்து உடச்சி பார்த்தோம்னா அதில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து அது வந்து அழுகி போய் இருக்குது. ஸோ அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அந்த பில்லோடு கொண்டு போய் அந்த தேங்காயை கொடுத்தோம்னா நம்மளுடைய காசை நமக்கு ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. பட் இது வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து எனக்கு கெட்டு போகுது அப்படின்றதுனால நான் அந்த ஃப்ரெஷ் கோக்னட்டை வாங்குறதே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏதாவது சாமிக்கு வாங்கி உடைக்கணும் அப்படின்னும்போது மட்டும் நான் வாங்கிக்கிறது. மற்றபடி பார்த்திங்கன்னா வந்து ஒன்றுத்துக்கும் வந்து ஒரு தேங்காயை வந்து இந்த மாதிரி நான் வாங்கி யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ இந்த ஷ்ரெட்டட் கோக்னட் வந்து சட்னியெல்லாம் அரைக்கிறதுக்கு அதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். தேங்காய் பால் வந்து நம்ம புலாவ்லாம் செய்வோம் இல்லைங்களா, அதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். கோகனட் க்ரீம் வந்து இந்த குருமாலாம் வைக்கிறோம் இல்லைங்களா, ஏதாவது சால்னா குழம்பு அந்த மாதிரிலாம் வைக்கும்போது அதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். பொரியலுக்கெல்லாம் போடுறதுக்கு டெசிகேட்டட் கோகனட், அந்த தேங்காய் தூள் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ இந்த தேங்காயை வந்து நம்ம அப்படியே வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு தடையும் எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நான் எடுக்கும்போது என்ன பண்ணுவேன், நான் எனக்கு தேவையான ஒரு பீஸை எடுத்து மைக்ரோவேவை வச்சு ஒரு 30 செகண்ட் வந்து அப்படியே வார்ம் பண்ணிக்குவேங்க. அப்புறம் யூஸ் பண்ணிக்குவேன். ஆக்சுவலாக தமிழ் மளிகை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த கம்பு, ராகி, கேழ்வரகு இருக்கு இல்லைங்களா, அது சோளம், திணை, வரகு இதெல்லாம் ஒரு கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுவும் வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது ஏன்னா வந்து நமக்கு நம்ம ஊரில் அதெல்லாம் வந்து ரொம்ப எளிதாக கிடைக்கிது. ஏன்னா இங்கே வந்து ரொம்ப விலை அதிகம். ஆனால் வந்து அது நம்மளுக்கு உடம்புக்கு வந்து கட்டாயம் நல்லது அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் அதை வாங்கிக்கிறேன். நீங்கள் நம்ம ஊரில் அது வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்குதுன்றதுனால தயவுசெய்து வாங்கி உங்களுடைய தினசரி வாழ்க்கையில் அதையும் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. நான் வந்து வாரத்தில் 2 நாள் மட்டும்தான் வந்து அரிசி இட்லி சாப்பிடுவோம். அதாவது இட்லி ஒரு நாள், தோசை ஒரு நாள். மற்றபடி பார்த்திங்கன்னா வந்து இந்த மில்லட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சிறுதானியங்களும் அப்புறம் இந்த ட்ரெடிஷ்னல் ரைஸ்ன்ற இந்த பாரம்பரிய அரிசிகள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் சேர்த்து நான் பிரேக்ஃபாஸ்ட்டில் யூஸ் பண்ணிக்குவேன்.
ஸோ அதெல்லாம் சாதமாக செஞ்சு சாப்பிட முடியலைனாலும் இந்த மாதிரி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கட்டாயம் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கங்க. இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்விங்க. நான் காமிச்ச இத்தனை பொருட்களில் ஏதோ ஒரு பொருள் வந்து ரொம்ப அதிகமான விலை, அதாவது இந்த கிராமுக்கு இவ்வளோ விலை ரொம்ப அதிகம் அப்படின்றது எந்த பொருள்னு நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யாருடைய பதில் ரொம்ப சரியாக இருக்குன்றதை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.